நான் உங்க அருள். நான் சமீபத்தில் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. ஒருத்தர் லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட பேய் ஓட்டுறதா வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு வீடியோ வந்தது. அவரை சந்திக்கத்தான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன். தொடர் விபத்து நடக்கும் பகுதிகளில் பேய்களை கட்டி போடும் ஒரு மாடர்ன் வீடியோ பேயோட்டி. டெக்னாலஜியை பயன்படுத்தும் அமானுஷ்ய மனிதர். இன்னைக்கு நான் தேனி மாவட்டத்துல பயணம் செய்துகிட்டு இருக்கேன். தேனியில இருந்து போடி நாயக்கனூர் போற வழியில சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு குண்டல் நாயக்கம்பட்டி கிராமம். இங்கதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட பேயோட்டும் நபர் இருக்கிறதா எனக்கு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்திருந்த வீடியோவிலேயே நிறைய பேருக்கு பேய் ஓட்டினதையெல்லாம் வீடியோ பதிவுகளா அவர் சேகரித்து வச்சிருந்ததை நான் பார்த்தேன். இன்னைக்கு பேய்களை பத்தி பல இன்ட்ரெஸ்டிங்கான மெட்டீரியல் எனக்கு கிடைக்க போகுது. நான் அவரை தேடி கிராமத்துக்குள்ள வந்தேன். அவரோட வீடு தோப்புக்குள்ள இருக்கிறதா சொன்னாங்க. நான் அவரை தேடி தோப்புக்குள்ள போனேன். உள்ள போனதும் கொஞ்ச தூரத்துல பாண்டி ஜோதிடம்னு ஒரு போர்டு இருந்தது. நான் தேடி வந்த இடம் இதுதான்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் காரை விட்டு இறங்கி உள்ள போய் அவரை சந்திச்சேன். இவர்தான் பொம்முசாமி. ஆனா இவரை எல்லாரும் கம்பளி நாயக்கர்னு குறிப்பிடுறாங்க. பார்க்க ஒரு சாதாரண விவசாயி மாதிரி இருக்காரு. கடந்த 40 வருஷமா பேய் ஓட்டுறது, செய்வினை எடுக்கிறது மாதிரியான மாந்திரீக வேலைகளை தான் செய்துகிட்டு இருக்காரு. பேய் ஓட்டுறது இவரோட பரம்பரை தொழில். இவரோட தாத்தா அப்பாவுக்கு பிறகு இப்போ இவரு இந்த தொழிலை செய்துகிட்டு இருக்காரு. இவருக்கு இந்த அமானுஷ சக்திய ஜக்கம்மா தான் கொடுத்ததா இவர் சொல்றாரு. ஒரு அகால மரணம் அடைஞ்சு அவங்க அதனால பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த பேயை விரட்டுறதுக்குலாம் பூஜை பண்றீங்கல்ல, ஆண்டவன் ஜக்கம்மா கொடுத்த சக்தி நாங்க பரிகாரம் செய்யறது. அது எந்த மாதிரியான பரிகாரங்க? இந்த வாண்டமா தூக்கு மருந்து கவரு அக்னி தீ ஆக்சிடென்ட் இப்படி இறந்த ஒரு ஆவியா இருக்கிறேன். அதை விளக்கக்கூடிய சக்திக்கு கட்டுக்கு கம்பில் நாய்க்கிறேங்கிற முறை. இவரோட கையில இருக்கிற கம்பும் தோல்ல போட்டிருக்கிற கம்பளையும் தான் இவருக்கு அடையாளம். பார்க்க சாதாரண மனிதரா இருக்காரு. ஆனா பேய் ஓட்டுறது, செய்வினை எடுக்கிறது, இப்படி செய்யற வேலைகள் எல்லாமே ரொம்ப பெருசு. இவர் பேய் ஓட்டுறத இன்னைக்கு நாங்க ஷூட் பண்ணிக்கலாமான்னு கேட்டதும் சம்மதம் தெரிவிச்சாரு. இப்போ இங்க வரப்போறவங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இங்க வரவங்களுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. இங்க வரவங்க அவங்களோட முடி, நகம், காலடி, மண் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வரணும். அது மட்டும் இல்லாம சிலருக்கு ஜாதகம் பார்க்க வேண்டி இருக்கிறதால அவங்களோட ஜாதகத்தையும் எடுத்து வர சொல்றாரு. அப்படி கொண்டு வராதவங்களை மறுநாள் வர சொல்லிடுறாரு. நான் இது வரைக்கும் வெத்தலையத்தான் மந்திரத்துக்கு பயன்படுத்துறத பார்த்திருக்கேன். ஆனா இங்க கம்பளி நாயக்கர் தன்னோட எல்லா மாந்திரிக வேலைக்கும் எருக்கம் இலையத்தான் பயன்படுத்துறாரு. எருக்கஞ்செடியில என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல்? எரிக்கல தான் அது ஓய்வுப்பட்டது. உங்களுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா, ஆதி காலத்துல சிகப்பு வாழை இலையை பிடிச்சி இலைய கிள்ளி தான் செய்வாங்களாம். காலம் கலிகாலத்துக்கு அது மறைஞ்சிக்கிறோம். காலம் நீதி காலத்துக்கு வாழலை, கலிகாலத்துக்கு வாழலை மறைஞ்சிக்கிறோம். பாலோட எரிக்கலையில வச்சு செய்யாண்டு கொடுத்தது வாக்காண்டு சொல்லுவாங்க. அது எரிக்கலையில வச்சு தான் செய்யணும். இங்க வரவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்க கிட்டயே விசாரிக்கிறாரு. அடுத்து அவங்கள பத்தி சோழி உருட்டி கணிக்கிறாரு. அங்க வந்திருந்த ஒருத்தருக்கு கம்பளி நாயக்கர் மந்திரிச்சத நான் கூட இருந்து கவனிச்சேன். ஏதோ சில மந்திர உச்சாரணம் செய்து அவருக்கான சில பூஜைகளை செய்தாரு. ஏதாவது நடந்திருக்குன்னு ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்கணும். எருக்கம் இலையை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து அவரோட கையால அதை தொட்டு கொடுக்க சொல்றாரு. அவர் தொட்டு கொடுத்த இலைய அதோட நரம்பு பகுதியில மடிச்சு வச்சிடுறாரு. இந்த இலைய ஒரு சின்ன மணி பர்ஸ் போல மடிச்சு அதுல அவங்க கொண்டு வந்த முடி, கால் நகம், காலடி, மண் இதையெல்லாம் போடுறாரு. அப்படி போடும்போது
பாதிக்கப்பட்டவங்களோட இடது கையால தான் இதையெல்லாம் செய்யணுமா. மந்திரிச்ச பொருட்களை பக்கத்துல இருக்கிற ஒரு பையில போடுறாரு. இது அப்புறமா இவர் எடுத்துட்டு போய் மந்திரங்களை செய்து அவங்களுக்கு பிரச்சனை வராம தடுப்பாராம். ஒரு தட்டுல விபூதியை கூட்டி வச்சிருந்தாரு. அந்த தட்டுல சில உருவங்களை வரைஞ்சாரு. அதுல ஒரு தாயத்தை வச்சு தன்னோட ஜக்கம்மா மந்திரங்களை உச்சாரணம் செஞ்சாரு. சாமி, ஜக்கம்மா, சிவசக்தி, பெருமாள், நாராயணா, எதிகாவின மாயாலட்சுமி, மாயனை கட்டுப்படால, சுகம் தீயால, எண்ணம் போனாரா, சிரிஞ்சி கொண்டாலும் முள்ளு முழுக்க முடிச்சோட சிவசக்தி. கற்பூரம் ஏத்தி சாமிய வேண்டியபடி தட்டுல ஒரு விரலால கற்பூரத்தை சுத்தி வேகமா மந்திர உச்சாரணம் செஞ்சாரு. மந்திரிச்சு முடிச்சதும் தட்டுல இருந்த தாயத்தை கொடுத்து அனுப்பிடுறாரு. இங்க வரவங்களை எல்லாம் கம்பளி நாயக்கர் ஒரு ஹேண்டிகேம் வீடியோ கேமராவில் படம் பிடிக்கிறத வழக்கமா வச்சிருக்காரு. நான் அங்க இருக்கும் போதே அப்படி இவர் வீடியோவில் படம் பிடிக்கிறத பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இவரு விஜயன் மேல சொக்கநாதபுரத்துல இருந்து வராரு. இவருடைய மனைவி சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க. இவங்க ஹாஸ்பிட்டல்ல இறந்து போனதால அவங்க உடம்ப வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது இன்னும் சில பேய்களும் வந்திருக்கலாம்னு விஜயனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால தன்னோட குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சில பரிகார பூஜைகளை செய்யத்தான் இங்க வந்திருக்காரு. விஜயனுக்காக பரிகார பூஜைகளை செய்ய தொடங்கினாரு கம்பளி நாயக்கர். எருக்கம் இலை பொட்டலத்துல காலடி மண், நகம், வேட்டி நூல் எல்லாத்தையும் போட்டு 2 பொட்டலங்களை தயார் செஞ்சாரு. அதுல ஒன்ன விஜயனை வச்சுக்க சொல்லிட்டாரு. இன்னொன்ன கம்பளி நாயக்கர் தன்னோட பையில வச்சுக்கிட்டாரு. அவரை கொஞ்ச தூரம் தள்ளி நிக்க சொன்னாரு. அந்த ரோட்ல நிக்கிறீங்களா? சரி, நீயே போய் அந்த ரோட்ல. அப்புறம் அவர் அங்கிருந்து கிளம்பி நடந்து போக சொன்னாரு. அவர் கொஞ்ச தூரம் போய் நின்னதும் நானும் கம்பளி நாயக்கரும் புறப்பட்டோம். விஜயனும் வழியில நின்னுகிட்டு இருந்தாரு. இப்ப நாங்க 3 பேரும் நடந்து கொஞ்ச தூரம் போனோம். ஒரு புதரான பகுதியில உட்கார்ந்து என்னவோ செய்ய தொடங்கினாரு கம்பளி நாயக்கர். கையில வச்சிருந்த இரும்பு கம்பியை எடுத்து பக்கத்துல இருந்த கல்லுக்கு கீழே ஒரு பள்ளம் தோண்டினாரு. அதுல சில சில்லறைகள் இருந்தது. ஏற்கனவே இங்க வந்து பூஜைகள் செய்திருப்பாருன்னு எனக்கு தோணுச்சு. கம்பளி நாயக்கர் அங்க கீழே உட்கார்ந்து கோடுகள் போட்டாரு. அந்த கோட்டுக்கு நடுவுல 1 ரூபாய் நாணயங்களை வச்சாரு. மந்திர உச்சாரணம் செய்து விஜயனை 30 தடவை தொட்டு கும்பிட சொன்னாரு. ஒவ்வொரு நாணயத்தையும் 20 முறை 17 முறை தொட்டு கும்பிட சொன்னாரு. இப்படி ஏதேதோ சில சடங்குகளை செய்துகிட்டு திடீர்னு பையில இருந்து ஒரு பன்றி குட்டியை வெளியே எடுத்தாரு. நான் எதிர்பார்க்காத தருணத்துல அந்த பன்றி குட்டியை கத்தியால அறுத்து பலி கொடுத்தாரு. மாந்திரீகம்னாலே இப்படி எல்லாம் விபரீதமான வழிபாடுகள் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப வருஷமாக ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்குது. நேற்று கூட ஒரு ஆக்சிடென்ட் ரீசெண்டாக நடந்துச்சு. இது காரணங்கள் என்னன்னு தெரியல. சில சமயம் ஆட்கள் நிறையா இறந்துடுறாங்க. அந்த ஆவிகளாக தான் இருக்கும்னு சொல்லி எல்லா பக்கமும் பேசிக்கிறாங்க.
ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. இன்னைக்கு நான் குண்டல் நாயக்கன் பட்டியல இருக்கேன். இந்த கிராமம் தேனியில இருந்து போடி நாயக்கனூர் போற வழியில சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. இங்க இருக்கிற கம்பளி நாயக்கர் லேட்டஸ்ட் ஸ்டைல்ல பேய் ஓட்டுறதா நான் கேள்விப்பட்டேன். அவரை சந்திச்சுதான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கம்பளி நாயக்கர் என்னையும் விஜயனையும் இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனாரு. அங்க ஒரு புத்து இருந்தது. அங்கேயும் விஜயனை கும்பிட சொன்னாரு. அங்க இருந்த புத்துல அவர் பையில வச்சிருந்த இலை பொட்டலத்தை புத்துல போட்டு மூடினாரு. ஏற்கனவே திடீர்னு பன்றிக்குட்டிய வெளியே எடுத்த மாதிரி இங்கேயும் ஏதாவது பாம்பை வெளியே எடுத்துருவாரோன்னு நான் கொஞ்சம் தள்ளியே இருந்தேன். இங்கேயும் சில மந்திர உச்சாடனங்களை செஞ்சு ஏதேதோ சடங்குகளை செஞ்சாரு. ಕಾಕೊಂಡೆ ಮರಕದ್ದು ಪುಟ್ಟಕದ್ದು ತವಗದ್ದು ಕಲ್ಲುಂ ಕಾವೇರಿ ಪುಳ್ಳುಂ ಪೂಚುಂಟುಂದುಕ್ಕ వేసిన మెట్టి ఆడకూడదు, పాదాళం పోతారా పైకి లేకూడదు, కోడంగి ఉరికానోట మెట్టుకైన తవుడు లేచుకోనకూడదు, సూర్యుడాన పడి చంద్రుడాన పడి చూడు 33 దేవాదులు 46 ఇసుకిలాన పడి ఎంబరిమాళ్ళు నారాయణ చండాలు పెరుమాళ్ళు ఊతాంబార కరిపయ్య మావొట్టు వేలాడ మింతికుండి నాగానికి పళ్ళ నివసం కంపడతారికి నాపులసమని 9 నమకరకం తెచ్చి అజ్ఞంతత్వం తెచ్చి అది కాలం ఇచ్చిన వాకు వీణపోకూడదు. నేటి వాకిలి చిన్నదైనా ఆదికాలం వాకిలి చిన్న కాదు. కంపెనీ అయిన పక్కన పోయి మెట్టి పెట్టి సుఖం అనే పేరు ఉండాలో. తూరు దక్షిణామతి కావండి, పడారు పార్వతి కావండి, దిగ్గ దక్షిణామతి కావండి, ఉత్తరం వచ్చి పడారి కావండి, గెజ్జాను గుంటు వేసినల్ల సంబారణ భారం పెట్టినల్లా మెట్టిని పెట్టి కట్టిది కట్టి బీచింది పేత కీనికి పాదాళం పోతారో పైకి లేకూడదు. దేవరాజు కమ్మ కరిపాదు இது முடிஞ்சதும் அடுத்து இன்னொரு இடத்துக்கு எங்களை அழைச்சிட்டு போனாரு. ஒரு ஆவாரம்பூ செடிக்கிட்ட வந்து ஒரு வேண்டுதலை வைக்கும்படி சொன்னாரு. சாமி ஜக்கம்மா காக்குண்டை மரம் தள்ளி கண்டிமே காக்குண்டை மரம் தள்ளி நாடு பச்சினாக்கு மட்டும் நீடகாலமான மட்டு நீடகாலமான தலைஞ்சினெல்லாம் వారి కుటుంబాలు వచ్చి పండే పట్ల పారినారాలు వచ్చేసంత ఏలే భూములు పూసకోడి మర్రొక జోటిని పాలక ఎంతమ పైన తంగమొక పట్టి పెరిగి పాలు పనపోయింది ఎన్నం పోనారా చెరించుకుంటారా ముళ్ళు మునగడం ముడిచి వాడకూడదు, తలమంత పెట్టి మళ్ళాడకూడదు, తొడులు మొర సరియాన పడికి పారాలా, నేడికి కాకుండా మొర నెబ్బు నెరికి ఏ తత్వాలు ఉండే నీడగల మానకద్దు తవ్వుకద్దు అచ్చకణ అదుడి చొప్పున కాటి కొనకూడదు, ஒன்றில் வேலை வச்சுங்க கண்ண தேவரில் வச்சேன் கணக்குண்டிய தேவரில் வச்சேன் எல்லா தேவரும். இதுக்கு ஆவாரம்பூ செடி போல குடும்பம் செழிப்பா இருக்கும்னு ஒரு புது விளக்கம் கொடுத்தாரு கம்பளி நாயக்கர். எல்லா பூஜையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா அந்த ஆவாரம் செடியை பிடிச்சி அந்த இலையவே பிடிச்சி ஒரு பூஜை பண்றீங்க. அது வந்து சுகத்துக்கு செடி தலைஞ்ச மாதிரி கெட்ட செடியில கட்டி மாறிக்கிறேன் தாவிக்கிறேன். அது ஆவாரம் செடி தலைஞ்ச மாதிரி தலையணும். 12 வருஷம் மழையில்லாட்டியும் கூட அது வந்து வாடாது சாகாது. அதனால அந்த செடியில் போடணும்னு சொல்லி ஜக்கம்மா கொடுத்த வாக்கு. இதெல்லாம் ஜக்கம்மா தான் உங்களுக்கு சொன்னது? ஆமாம், கடைசியில் ஆவாரம் செடி தான் போடணும். பூஜை எல்லாம் முடிஞ்சதும் விஜயனை சந்திச்சு பேசினேன். மனைவி இறந்ததுல இருந்து இவருக்குள்ள ஒரு பயம் உருவாகி இருக்கு. அதுக்கு காரணம் தன்னோட மனைவி ஆவியோட சில கருப்பு பேய் பிசாசு வீட்டுக்கு வந்திருக்கும்னு இவருக்கு தோணி இருக்கு. அதனால தான் இங்க வந்து ஒரு பூஜையை செய்ததா சொன்னாரு. சுகர் வந்து ஆஸ்பத்திரியில் வந்து இறந்துட்டாங்க, ஹார்ட் அட்டாக் வந்து டாக்டர் சொல்லிட்டாப்லைங்க. அப்போ அங்கே இறங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம். வீட்டில் கொண்டு வந்து அவுட்டர் தலாசுபடி முன்னாடி வச்சுருந்தோம். வச்சு தூக்கி நல்லடக்கம் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு இந்த 2 மாதம் கழித்து பல பேய்கள் வீட்டுகள் வரும் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. சொல்லவும் அதை தித்துவெளி பண்ணுறதுக்கு ஐயாட்ட வந்து தித்துவெளி பண்ணிட்டு போகலாம் சொல்லி இன்றைக்கி வந்திருக்கேங்க. அந்த மாதிரி உங்க வீட்டில் ஏதாவது நடந்துச்சுங்களா? அந்த பேய் சேட்டை தொந்தரவு அந்த மாதிரி? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இனிமேல் வரும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் செஞ்சாச்சு. இறப்புங்கிறது எல்லா வீட்லையும் நடக்கும் இல்லையா? எல்லா வீட்லையும் வந்து இந்த இறப்பு எடுப்பாங்க, வீட்டில் வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ ஏன் நீங்கள் மட்டும் ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? அதுக்கு ஏதாவது காரணம்? வீட்டில் இருந்தால் பிரச்சனை கிடையாதுங்க. இது வெளியே இறந்து தூக்கிட்டு வந்ததுனால 2 சேர்ந்து வரும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அந்த வீட்டு முன்னுக்கு நாங்கள் சுண்ணாம்பு வெட்டி எடுத்துருந்தோம்னு சொன்னால் போட்டு வேக வச்சு எடுத்துருந்தோம்னா அந்த பிரச்சனை வந்திருக்காதுங்க. அது வராமல் ஆத்திரத்தில் தூக்கி கொண்டு அங்கிட்டோம். அப்போ பல சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லி படமெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். அந்த படமெல்லாம் எடுத்து வைக்கக்கூடாது, கும்பிடக்கூடாது, இதை வேண்டி ஆற்றுல போட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் ஐயாட்ட வந்து இதை செஞ்சு முடிச்சு. இவருக்கு கம்பளி நாயக்கர் இன்னொரு தீர்வையும் சொல்லியிருக்காரு.
மனைவியோட போட்டோவை ஆத்துல தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு போகணும்னு இவருக்கு கம்பளி நாயக்கர் சொல்லியிருக்காரு. அதனால நானும் இவரோட ஆத்துக்கு போனேன். ஆத்துக்கு போய் விஜயன் தன் மனைவியோட போட்டோவை தூக்கி போட்டாரு. இப்ப தன்னுடைய பேய் பயம் எல்லாம் சரியாகிட்டதா சொல்லிட்டு சந்தோஷமா கிளம்பினாரு விஜயன். கம்பளி நாயக்கர் வித்தியாசமான முறையில பேய்களை விரட்டுற இந்த பூஜைகளை எல்லாம் நான் மிரட்சியோட பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இன்னொரு ஆச்சரியமான வேலையையும் கம்பளி நாயக்கர் செய்வாருன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து விபத்து நடக்கும் இடங்களுக்கு போய் அங்க சில பூஜைகளை செய்து விபத்து நடக்காம கட்டு போடுவாராம். அப்படி தொடர்ந்து விபத்து நடக்கிற ஒரு இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போறதா சொல்லியிருக்காரு. ஒரு புது அனுபவத்துக்காக நான் தயாரா இருந்தேன். குண்டல் நாயக்கன்பட்டி கிராமத்துல இருந்து புறப்பட்டு தொடர் விபத்து நடக்கும் போடி நாயக்கனூர் ஜங்ஷனுக்கு போனோம். இந்த இடத்துல தான் அடிக்கடி விபத்து நடப்பதா சொல்லப்படுது. நான் இங்க இருந்த சிலரை சந்திச்சு பேசினேன். நானும் இந்த 5-6 வருஷமாக கடை வச்சிருக்கேன். ரொம்ப வருஷமாக ஆக்சிடென்ட் நடந்துகிட்டு தான் இருக்குது. நேற்று கூட ஒரு ஆக்சிடென்ட் ரீசெண்டாக நடந்துச்சு. இது காரணங்கள் என்னன்னு தெரியல. சில சமயம் ஆட்கள் நிறையா இறந்துடுறாங்க. அந்த ஆவிகளாக தான் இருக்கும்னு சொல்லி எல்லா பக்கமும் பேசிக்கிறாங்க. ஏன்னா அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்குது. போலீஸோட பிட் போட்டுருக்காங்க. எல்லாம் அதை கவனித்து வந்தாலும் கூட சில சமயம் ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆனால் எல்லா பக்கமும் பரவலாக பேசுகிறது இந்த இடத்துல ஆவிகள் அதிகமாக இருக்குது, ஆவிகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது, நைட் நேரத்தில் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுறாங்க. சில பேர் நாங்களே போய் காப்பாற்றிருக்கோம் ஆக்சிடென்ட் ஆகி. நமக்கு கேட்பேன் என்ன நல்லா தானே இல்லை சார் நல்லா தான் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு எனக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறையா பரவலாக பேசக்கூடிய இடங்களை தான் இந்த இடத்துல நிறையா பேர் அப்படி தான் சொல்கிறாங்க பேய்கள் இருக்குன்னு. அது மாதிரி கன்ஃபார்மாக இருக்கலாம். இந்த பகுதியில் அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு பொழுதுனைக்கு இன்னும் நேரம் ஆக்சிடென்ட் ஆகிருக்குதுண்ணே. அடிக்கடி நடக்கும். முந்தா நாள் கூட இங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இங்க நிறைய இந்த கெட்ட ஆத்மாக்கள் அதாவது ஆவிலாம் இருக்கு அப்படிங்கிறாங்களா, பாத்திருக்கீங்களா நீங்க? ஆவி நாங்கள் ராத்திரியில் சாமத்தில் வந்தால் ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியும். நாங்கள் இந்த மடையில் மீன் பயிற்சி வளர்க்குது. அந்த மீனுக்கு வலை ஓட வருவோம். வலை ஓடும்போது எங்களுக்கு அதை அப்படியே அந்த இருட்டு வெளிச்சத்தில் கருப்பு மாதிரி தெரியும். பாரு அது மாறிக்கிறோம். பேசினவங்க எல்லாருமே இங்க அடிக்கடி விபத்து நடக்கிறத உறுதிப்படுத்தினாங்க. இனி இங்க விபத்து நடக்காம இருக்க கம்பளி நாயக்கர் சில கட்டுகளை போட போறதா சொன்னாரு. மந்திரங்களை உச்சரித்தபடியே அந்த இடத்தை சுத்தி வந்தாரு. அவர் கையில இருந்த கம்பால சில இடங்களை குத்துனாரு. அங்க அவருக்கு துணையா வந்த பவுண்டராஜ் அங்க இருந்த மண்ணை எடுத்து தன்னோட பையில சேகரிச்சுக்கிட்டே இருந்தாரு. கம்பளி நாயக்கர் செய்யறதையெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்தும் கூட எனக்கு எதுவுமே புரியல. எதுக்காக இப்படியெல்லாம் செய்யறாருன்னு ஒவ்வொன்றுக்கும் விளக்கங்களும் கேட்க முடியாது. இங்க நடக்கிற எதை பத்தையும் கவனிக்காம நிறைய வாகனங்கள் எங்களை கடந்து போய்கிட்டே இருந்தது. பேய் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது படிக்க தெரியாதவள படிக்குது. இப்படி பேய் தத்துவம் உலகத்தில் இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் எடுத்து வைக்கிறேன். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. தேனியில இருந்து போடி நாயக்கனூர் போற வழியில இருக்கு குண்டல் நாயக்கன்பட்டி கிராமம். இங்க இருக்கிற கம்பளி நாயக்கர் பரம்பரையா பேயோட்டுறது, செய்வினை எடுக்கிறது மாதிரியான மாந்திரீக விஷயங்களை வித்தியாசமா செய்துகிட்டு இருக்காரு. அவரை தான் இன்னைக்கு நான் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். தேனி டு போடி நாயக்கனூர் இந்த இடத்துக்கு போற வழியில் இருக்கிற இந்த இடம் போடி விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடம் ஜங்ஷனா இருக்கிறதுனால இந்த இடத்துல ஏகப்பட்ட விபத்துக்கள்லாம் நடந்திருக்கு. இதுக்கு காரணம் இங்க இருக்கிற அந்த கெட்ட ஆத்மாக்கள் அப்படிங்கிறாங்க. இங்க இருக்கிற மண்ணை எடுத்துட்டு போய் பூஜை பண்ணா, அதாவது கட்டி முறிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பூஜை பண்ணோம் அப்படின்னா இங்க மேற்கொண்டு விபத்துக்கள் நடக்கிறத தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் ஏற்கனவே இந்த மாதிரி பல பூஜைகள் செஞ்சிருக்காராம். தொடர்ந்து ஒரு இடத்துல விபத்து நடக்க காரணம் துர்சக்திகள் தான். அதனால அந்த இடத்துல இருந்த மண்ணை எடுத்துட்டு வந்து சில மந்திரங்களை செஞ்சா விபத்து நடக்காம செய்ய முடியும்னு கம்பளி நாயக்கர் சொல்றது எனக்கு ஆச்சரியமான ஒரு தகவலா இருந்தது. இதே மாதிரி தொடர்ந்து விபத்து நடக்கிற ஒரு பகுதிக்கு போய் இவர் மந்திரங்கள் செய்து கட்டு போட்டதால இப்போ 5 வருஷமா அங்க விபத்து எதுவுமே நடக்கலன்னு இவர் என்கிட்ட பேசும்போது சொன்னாரு. இதுக்கு முதல் செஞ்ச தத்துவம் யசஸ்வரம் வழக்கு. ஆண்டிப்பட்டிக்கு மேற்க வருஷத்துக்கு 50 நடக்கும்.
2010 100 பேருக்கு இருந்தது. இப்போ 5 வருஷம் கிடையாது. நீங்கள் பூஜை பண்ணதுனால கிடையாது. அங்கே போய் என்ன மாதிரி பூஜை பண்ணீங்க? அங்கே அதே மாதிரி தான் 4 மூலை மண் எடுத்து கம்பை சுற்றி 4 மூலை மண் எடுத்து இங்கே வந்து செஞ்சது. அடுத்தடுத்து நிறைய விபத்துகள் நடக்கிறதாலேயே அந்த இடத்துல ஏதோ அமானுஷ சக்தி இருக்குன்னு பேசுறத நிறைய இடங்கள்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கூட தங்களுக்கு தெரிஞ்ச தொடர் விபத்து பகுதிகளில் இதை ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. எல்லாம் முடிச்சுட்டு நாங்க கம்பளி நாயக்கரோட வீட்டுக்கு திரும்பி போனோம். கம்பளி நாயக்கர் தன் கிட்ட பேயோட்ட வரவங்க எல்லாரையும் எதுக்காக வீடியோ எடுத்து பாதுகாக்கிறாருன்னு நான் அவர்கிட்டயே கேட்டேன். நிறைய பேர் பேய், பிசாசு, செய்வினை இது எல்லாம் ஏமாத்து வேலைன்னு சொல்றாங்க. அவங்களுக்கான ஆதாரமா இதை சேகரிச்சு வச்சிருக்கிறதா சொல்றாரு. பொதுவாகவே நாங்கள் நிறைய இடங்களுக்கு போவோம். இந்த பேய் விரட்டுறாங்க, இந்த மாதிரி பில்லி சூனியம்லாம் எடுக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய செய்வாங்க. பட் யாரும் இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஹேண்டி கேம் வச்சு அதை படம் பிடிச்சி வைக்கிறதில்ல. பட் நீங்கள் வந்து இதை எல்லாருக்குமே பண்ணுறீங்க. யாராவது புதுசாக வந்தாங்க அப்படின்னா அந்த ஹேண்டி கேமில் வந்து ஷூட் பண்ணி அதை எடுத்து வைக்கிறீங்கல்ல, இதெல்லாம் எதுக்காகயா? இதுக்கெல்லாம் எடுத்தாங்கன்னா இப்படி இருக்குங்கிற தத்துவத்துக்காக. இப்படி பேய் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது படிக்க தெரியாதவள படிக்குது, இப்படி பேய் தத்துவம் உலகத்தில் இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் எடுத்து வைக்கிறேன். இந்த இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா இப்போ வந்து ஒரு சோனி ஹேண்டிகேம் வச்சு நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப டெக்னாலஜி இம்ப்ரூவைஸ்டு ஒரு விஷயமா தான் தெரியுது. இதை எப்படி தோணுச்சு உங்களுக்கு? எங்கிட்ட தெரிஞ்சு உங்கள் பேர பசங்க யார் சொன்னா அந்த மாதிரி எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு? எடுத்துவேன். ஏன் ஆராய்ச்சி தான் ஏமாத்துறாங்க. பல பேர் நான் அதை செய்கிறேன் இதை செய்யணும் ஏமாத்துறாங்க. அது ஆகலான்னு சொல்லி பிரச்சனை வருது. நம்ம அதான் கோடாங்கி இல்லை, குறிக்காரர் இல்லை, ஜோசியர் இல்லை, நான் கம்பெனி வைக்கிறேன். அந்த அளவு முடிச்சிருக்கேன். நன்றி கெட்ட உலகம். நீதிக்கு நேர்மைக்கு இடம் இருக்கா? உண்மையானவன் உலகத்தில் ஏதாவது தெரியுதா? பொய்யும் பித்தலாட்டம் வேஷம்தான் நம்பும். அறுக்கிறவனத்தை ஆடு நம்ப, வளர்க்குறவனை நம்பாதான்னு பெரியவ சொல்கிறா. இது உண்மை. அதுக்காக தான் நான் படம் எடுத்து வைக்கிறேன். வெளிநாடுகளில் பேரநார்மல் ரிசர்ச்சில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான அமானுஷ நிகழ்வுகளை எல்லாம் பதிவு செஞ்சு பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க. அதே போல இங்க ஒரு கிராமத்தில் இருக்கிற கம்பளி நாயக்கரும் இதையெல்லாம் ஆவணப்படுத்துற முயற்சி உண்மையிலேயே பாராட்டுக்குரியதுதான். அங்கிருந்து விடை பெற்று நான் கிளம்பினேன். வேற ஒரு வித்தியாசமான அனுபவத்தோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இன்றும் சித்தர்கள் தவம் செய்யும் குகை. சித்தர்கள் பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய கொல்லிமலையில் இருக்க இந்த மலையில் தான் சித்தர்களில் முதன்மையான 18 சித்தர்கள் மட்டுமல்லாமல் எல்லா சித்தர்களுமே வாசம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோரக்கர் சித்தர் இந்த மலைப்பகுதியில் சுமார் 200 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. கொல்லிமலை ரகசியங்களை தேடி ஒரு பயணம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். என் சொத்து பூராமல் வந்து அண்ணன் வச்சுருக்கேன். எனக்கு பலவிதமான தொழிலெல்லாம் கட்டி வச்சு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நீ வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். Tiếng